வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ராஜகீதா யூடியூப் சேனலின் ஊடாக. ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது இலங்கையின் புகழ்பூத்த ஒரு பாடசாலையான இலங்கையின் கிழக்கு மண்ணிலே இருக்கின்ற மட்டக்களப்பு மாநகரத்துக்கு தெற்கே அமைந்துள்ள அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற கல்முனை கார்மேல் ஃபட்டிமா கல்லூரி தேசிய பாடசாலை. இந்த பாடசாலையானது 125வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதனுடைய நிகழ்ச்சி நிரல்களிலே தற்பொழுது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, மிக முக்கியமான நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுதான் நடைபவனி. காமெலியன் வோக் என்று பிரபல்யமாக பேசப்பட்டு மிகவும் சிறந்த முறையிலே அதிபரின் தலைமையிலே அவருடைய ஆற்றலுடன் அனைத்து ஆசிரியர்கள், உப அதிபர்கள், மாணவர்கள் அனைத்து உள்ளங்களினதும் ஏற்பாட்டிலே இந்த ஏற்பாடானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மாணவர்கள் அணிநடையாக நடந்து கொண்டு வருகின்றனர். 125வது வருடத்திலே இந்த தற்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஒரு மிகவும் பாக்கியசாலிகள் என்றே குறிப்பிடலாம். தவமிருந்து ஏக்கமுடன் எதிர்பார்த்திருந்து ஊக்கமுடன் செயலாற்றி ஃபட்டிமா அணியின் நடை இது. புதல்வர்களும் புதல்விகளும் நேர்கொண்டு வீர்கொண்டு கடின பாதைகள் தடை கடந்து நடந்த நடை. கவலை கடந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. சவால்களை எதிர்கொள்ள கசப்பான பாதைகள் கடந்து நடை. ஆம், அவ்வாறு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வெற்றி பெற்ற மாணவர்கள், அதாவது தேசிய ரீதியிலே தங்களது திறமைகளை வெளிக்கொணர்ந்து தேசிய மட்டங்களில் மிகவும் உச்சக்கட்டத்தை அடைந்த மாணவர்களின் வெற்றிகளை அவர்கள் காட்சிப்படுத்தி கொண்டு வருகின்றனர். மிகவும் உற்சாகமான முறையில் இந்த மாணவர்கள் சிறப்பாக இந்த அணிநடையிலே பங்கேற்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு மிகவும் ஊக்கம் ஆக்கம் வழங்கி கொண்டிருக்கும் எமது அதிபர் அவர்கள், ரெஜினோட் பிரதர் அவர்கள் மிகவும் ஒரு துணிகரமான ஒரு செயல் வீரன் என்றே குறிப்பிடலாம்.